ஜெபத்துக்கு கடந்து செல்கின்றோம். இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சத்தோடு எங்களோட பாஸ்டர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிருக்கும் பாஸ்டரை நாங்கள் அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். Praise the Lord, Pastor. Praise the Lord, Pastor. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்க வானொலி கூடாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள் பாஸ்டர், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். ஆமென். நாங்கள் இன்றைக்கு ஒன்றான தேவனிடத்தில் இருந்து பலத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே நன்றி, பரிசுத்தரே நன்றி, மகிமைக்குரியவரே நன்றி, மாறாதவரே நன்றி. நபியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, நாங்கள் அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்திலே இருந்து உள்ளான மனிதனிலே அந்த பலத்தை, சந்தோஷத்தை உள்ளான மனிதனில பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் வாழ்ந்த உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு இந்த பலத்தை கொடுத்தீர். அதே போல இந்த கடைசி காலத்துல வாழுகிற எங்களுக்கும் இந்த உள்ளான மனுஷனிலே உம்முடைய பலத்தை தந்து, சுகத்தை தந்து, ஆசீர்வாதத்தை தந்து, இந்த கடைசி கால ஓட்டத்தை உம்முடைய பலத்துல ஓட ஒவ்வொருவரோடும் உடையப்படுவீராக. பருவல்வது பிறப்பை கேட்கிற ஒவ்வொருவரோடும் உம்முடைய பலன் தாங்குவதாக. இயேசுவின் நாமத்தில என்னுடைய வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு பிரியமாயிருக்க இயேசுவின் நாமத்துல ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் சங்கீதம் 84 அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கும் பொழுது, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். தேவனில நாங்கள் பலன் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த பலனை பெற்றுக் கொள்ள முடியும். பாருங்கள், பள்ளிப்பாடு காலத்துல அந்த வனாந்திர வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த பொழுது ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலனை பெற்றுக் கொண்டார்கள். சாதாரண மக்கள் அப்படி பெற்றுக் கொள்ள முடியாது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒன்றான மெய் தேவன். அவர் எங்களுக்கு அந்த பலத்தை தருகிறார். சரீர பிரசாரமான பலத்தை எக்ஸசைஸ் மூலமாக மனிதர்கள் பெற்றுக் கொண்டாலும் தேவனிடத்திலே இருந்து கிடைக்கிற பலன் உள்ளான மனுஷனில நாங்கள் பலப்படுகிறோம். ஆவியிலேயும் ஆத்மாவிலேயும் பலத்தை பெற்றுக் கொள்கிறோம். அது ஞானத்தோடு, புத்தியோடு, அறிவோடு அந்த பலன் கிரிய செய்கிறதாக இருக்கிறது. இப்படியாக நம்முடைய பலத்தை பெற்றுக் கொள்கிறவர்கள் சங்கீதம் 84 அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். இப்படியான தேவன் தான் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் தான். எங்களுக்கு உள்ளான மனுஷனில பலத்தை தருகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். நாங்கள் 5வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, 4வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, சங்கீதம் 84 உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். தேவனுடைய வீடு ஜெப வீடாக இருக்க வேண்டும், துதியின் வீடாக இருக்க வேண்டும். துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு துதியில பிரியமுள்ள தேவன் தான் எங்களுடைய தேவன். அவர் எங்களுக்கு இறங்கி வந்து எங்களுக்கு அந்த பலத்தை தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்களுக்கு தான் பலனை கொடுக்கிறார். பாருங்கள், அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். 1 பேதுரு 1:12 வசனம் சொல்கிறது, பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறது,
பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும் பொழுது அந்த பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். பாருங்கள், நாங்கள் சங்கீதம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலேயும் அவர்களுடைய பலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். பலத்தை கொடுக்கிறார், அடைக்கலத்தை கொடுக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பார்க்கும் பொழுது நாங்கள் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில கர்த்தரின் பலனும் என் கீதமும் ஆனவர். பலனையும் தருகிறார். துதி எடுக்கும் பொழுது அவர் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலூடாக பாருங்கள் பிரித்து அந்த செங்கடலூடாக நடத்தி சென்றார். பார்வோனின் படைகள் அந்த மாம்ச பவரில தான் அவர்கள் வந்தார்கள். பாருங்கள், உலக மக்கள், உலக மதங்கள் அப்படியான பலத்தை தான் இன்றைக்கு மனிதர்கள் உலகம் எதிர்பார்க்கிறது, பவரை. ஆனால் தேவனுடைய பவர் நாங்கள் இணைந்து செயற்படும் பொழுது ஒருதன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவான். அவருடைய பவர் அதிகரிக்கிறது. பாருங்கள், உலக கணக்கு சொல்லும், ஒருவன் 1000 பேரை துரத்தினால் 2 பேர் 2000 பேரை துரத்துவான். தேவனுடைய கணக்கில ஒருமனப்பட்டு நாங்கள் காரியங்களை செய்யும் பொழுது அந்த பவர் 10,000 மடங்காக இருக்கிறது. எங்களுடைய இப்படியாக அந்த செங்கடலை தேவனை அவர்கள் உயர்த்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்தான் இந்த யுத்தத்தை நடத்தினவராக இருக்கிறார். நாங்கள் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில பாருங்கள், அவர் நீங்கள் சும்மா இருங்கள், தேவனங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். அவர்கள் எல்லாரும் விக்கிராராதனை உள்ள கடவுளை அவர்கள் வணங்கினார்கள். இந்த பார்வோனும் சேனைகள் நீராடி சூரியனை படைத்த தேவனைத்தான் நாங்கள் உண்மையோடும் ஆவியோடும் அந்த தேவனை தொழுது கொள்கிறோம். அந்த பார்வோனின் சேனை சூரிய நமஸ்காரத்தை செய்கிறவனாக நதியில நீராடி சூரிய நமஸ்காரம் செய்தான். எங்களுடைய தேவனுக்கும் அவர்களுடைய தேவனுக்கும் வித்தியாசம். அவர்கள் விக்கிர ஆராதனை உடையவர்களாக இருந்தார்கள். எங்களுடைய தேவன் தான் இந்த உலகத்தை படைத்தவர். சூரியன், சந்திரன், சமுத்திரத்தை உருவாக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். இப்படியாக அவர் கட்டளையிடும் பொழுது பாருங்கள், செங்கடல் 2ஆக பிளந்தது. இப்படியாக பார்வோன் சேனைகள் அந்த காலத்துல அவர்களுடைய இராணுவம் தான் அந்த காலத்துல இருந்த இராணுவங்களில் பெரிய இராணுவமாக இருந்தது. பாருங்கள், இவர்கள் தேவன் வல்லமையினாலே அவருடைய வலது இடத்தினாலே அவர் இந்த செங்கடலை 2ஆக பிளந்து அப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனார்கள். இவர்கள் அதன் பின்பாக புறப்பட்டு வந்து பாருங்கள், இப்படியாக சிவந்த சமுத்திரத்தில் அமர்ந்து போனதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினால் 2ஆம் யுகத்துக்கு வந்த பலன் அவர்களுக்கு உண்டு. எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை செங்கடலை பிளந்து அந்த வனாந்திர பாதையில நடத்தி செல்லும் பொழுது அவர்களுடைய பேலன் காண்டா மிருகத்துக்குரிய ஒத்த பலன் அவர்களுக்கு கொடுத்த தேவன் தான் எங்களுடைய தேவன். நாங்கள் அவரோடு ஜபத்தில துதியில இருக்கும் பொழுது அவர் எங்களுக்கு இந்த கடைசி காலத்தில பேலனை தந்து நடந்துகிற தேவனாக இருக்கிறார். ஆதலால
இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்னுடைய பலன் என்று நீங்கள் ஒரு பொழுதும் சொல்லக்கூடாது. என்னுடைய சமாத்தியம், என்னுடைய என்னுடைய கைப்பலன், அந்த மாம்ச பலத்துல தேவன் விருப்பம் உள்ளவர் அல்ல. மாம்ச பலத்தை பெருமைப்படுத்துகிறவர்கள் உலக மக்களாக இருக்கிறார்கள். தேவனங்களுக்கு தாழ்மை உள்ளவர்களாக, பெருமை உள்ளவர்களை தேவன் எதிர்த்திருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இப்படியாக தாழ்மையை விரும்புகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று கண்டு தருகிறார். என்னுடைய சமாத்தியம் அல்ல, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம். பாருங்கள், தாவீது பாருங்கள், கோலியாத்தோடு யுத்தம் பண்ண போகும் பொழுது அவர் தேவனுடைய பலத்துல போய் அந்த யுத்தத்துல வெற்றியை அடைந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக ஊழியம் செய்கிறவர்களுக்கு தேவன் அந்த பலத்தை, நாங்கள் அவருக்கு பிரியமாக அவருடைய வார்த்தைப்படி நடக்கும் பொழுது அந்த பலத்தை, வல்லமை அவர்களுக்கு தருகிற தெய்வமாக இருக்கிறார். மோசேயை பார்க்கும் பொழுது தேவனுக்கு மிகவும் பிரியமானவனாக அவன் இருந்தான். பாருங்கள், பொறுமை உள்ளவனாக தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தான். பாருங்கள், மோசே, நாங்கள் உபாகமம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கும் பொழுது மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. பாருங்கள், பலனை கொண்டது மோசையை அந்த செங்கடலை பிளந்து அங்கு செல்லும் வரைக்கும் தேவனுடைய பலத்தில மோசே நடந்து போனதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய கண் இருளடையவில்லை, அவன் பலன் குறையவில்லை. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். அதே போல யோசுவாவையும் பாருங்கள், தேவன் அனுப்பும் பொழுது யோசுவா சொல்லுகிறான், மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் பலத்துமாய் இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்தில வாழ்வனாக அந்த தேவனோடு தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தான். தேவன் சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் தியானமாயிரு, திகையாதே, பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இப்படியாக மோசே நடந்தது நிமித்தம் பாருங்கள், அவனுடைய பலன் அவன் பலன் குறையவில்லை என்று பார்க்கிறோம். அப்பொழுது யுத்தத்தில வாலிபத்தில இருந்த அதே பலன் அவனுடைய முதல் வயதிலே இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது என்று யோசுவா 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வாழ்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். உலக தங்களுடைய பலத்தில உலக போஸ்ட் பவர் இயந்திரங்கள் போஸ்ட் பவர்ல தான் கால்குலேட் பண்ணுவார்கள். இப்படியாக பெரிய கோஸ்பவர்கள்ல கண்டுபிடித்து கொண்டு போவார்கள். தேவனுடைய பலன் அவருடைய ஆவியினால், அந்த பரலோகத்திலிருந்து அனுப்பப்படுகிற அந்த பலத்தின் ஆவியினாலதான் அவருடைய பலன் எங்களுக்கு விளங்குகிறது. பாருங்க, நாங்கள் சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய ஆவியினால, அவருடைய பலத்தினால நாங்கள் முன்னேறி செல்ல முடியும். அந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். தாவீதின் சகோதரர்கள் அந்த சவுலின் ஆவியில இருக்கிறார்கள். அவர்கள் கோலியாத்துக்கு பயப்படுகிறார்கள். தாவீது ஒரு ஆடு மேய்ப்பவனாக
தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு கொடுத்த அந்த நேரத்திலே அந்த காரியத்தை பார்க்கிறான். தேவனுக்கு விரோதமாக இந்த கோலியான் வந்திருக்கிறான், இந்த பெலிஸ்தன் வந்திருக்கிறான் என்ற உணர்வோடு அவன் அவன் சாமியோடு பேசுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், ஒன்று சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, ஒன்று சாமுவேல் 17:37 பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கு தப்புவிப்பார் என்றார். அவர்கள் அவனை அந்த ஆடுகளை ஆடுகள் மாடு மேய்ப்பனாக அவன் இருந்தான். முடியாக மேய்க்கும் பொழுது ஒரு தடவை சிங்கத்திற்கும் கரடிக்கும் கரடியோடு போராடி ஆட்டை மீட்கிற பலத்தை தேவன் கொடுத்தார். அப்படியாக தாவீது சொல்லும் பொழுது, சவுலிடத்துல சொல்லும் பொழுது, அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு இருப்பாராக. இப்படியாக அவன் கோலியாத்தோடு தேவனுடைய அபிஷேகம் பெற்றவனாக போய் அந்த கோலியாத்தை மேற்கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக தேவன் தான் எங்களுடைய தேவன். யோபு 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் பெருவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார். பன்மர்களாக இருக்கலாம், வேதாகமத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழும் பொழுது அவர் உங்களுக்கு அந்த வெள்ளத்தை தருகிறவராக இருக்கிறார். உங்களோட வெள்ளவான்களை உங்களுக்கு யுத்தம் பெறும் பொழுது நீங்கள் அந்த ஒன்றான வைத்தவரிடத்தில் அபயப்பட வேண்டும். அவர் அபயப்படும் பொழுது அவர் தன்னுடைய தூதனை அனுப்பி அந்த எளியவனை வெள்ளவானின் கைக்கு விலக்கி ரட்சிக்கிறதை நாங்கள் இன்றைக்கு பல சாட்சிகளை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எளியவனே அவர்கள் வாயில் இருக்கிற பண்டியத்திற்கு பெலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். ரட்சிக்கிறவர், உயிரோடு வைத்திருக்கிறவர். அப்படியாக நாங்கள் மகிழ்ந்து உயிர்த்தெழுந்து அவரோடு கூட வாழ்கிற வாழ்வை அவர்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். யோபு 18ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கும் பொழுது, யோபு 12:16 அவர்களுக்கு பலனும் ஞானமும் உண்டு, மோசம் போகிறவனும் அவர் கையின் கீழ் இருக்கிறார்கள். பாருங்கள், ஒரு மோசம் போகிறவனும் 2 பேரும் அவருடைய கையில் இருக்கிறார்கள். பாருங்கள், மோசம் போகிறவனுக்கு ஒரு நாள் துன்மார்க்கருக்குரிய தண்டனையை தேவன் உடனடியாக கொடுக்கிறதில்லை. அவன் மனம் திரும்பும் படியும் தேவன் பொறுமையாக இருப்பார். அவன் தொடர்ந்து எனக்கு அந்த ஒன்றான வைத்தவன் வேண்டாம், ஒன்றான இரட்சகராகிய இயேசு வேண்டாம் என்று தொடர்ந்து வாழ்வனாக இருந்தார். தொடர்ந்து பிசாசின் குணத்தில மத காரியங்களில தொடர்ந்து வாழ்வனாக இருந்தால் ஒரு நாள் அந்தபடியான துன்மார்க்கனுக்கு தேவன் தண்டனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், துன்மார்க்கன் சாகுறது எனக்கு பிரியமல்ல, அவன் மனம் திரும்பி என்னிடத்துல வருவதுதான் பிரியம். தொடர்ந்து துன்மார்க்கத்துல வாழுவது தேவனுக்கு பிரியமில்லை. நீங்கள் அறியாமல் அப்படியான பாவ வாழ்வில சாப வாழ்வில வெற்றியாளம் வீசித்தன கொலைகள் வரிகள் களியாட்டுகள்ல வாழ்ந்தாலும் அந்த ஒன்றான மெய்த்தவரிடத்துல நீங்கள் இறுதிய பூர்வமாக இந்த பாவங்களின் இல்ல நான் செய்யாதபடி எனக்கு உதவி செய்யும் என்று அவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் உதவி செய்கிறது அவனாக இருக்கிறார். ஞானத்தை தருவார், பலத்தை தருவார். உங்களை தொடர்ந்து நீங்கள் ஒப்பு கொடுக்கிறதை பொறுத்து நான் இறுதிய பூர்வமாக நீங்கள் அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். யோபு 29ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பாருங்கள், யோபுவை வேலி அடித்து பாதுகாத்து இருந்தார் ஆரம்ப காலங்களில. பாருங்கள், ஒரு நாள் அவனை நம்ம சோதிப்பதற்கு சாத்தானிடத்தில் இடம் கொடுத்தான். இப்படியான யோபு சொல்லுகிறான், மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையில் உள்ள
புது பலன் கொண்டது. இப்படியாக தேவன் கூட இருக்கும் பொழுது எனக்கு அது பலனாக புது பலனாக இருந்தது என்று யோபு சொல்லுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கொஞ்சம் சோதிக்க அனுமதிக்கும் பொழுது அவனுக்கு தூக்கம் வருகிறது, கவலை வருகிறது. ஆனாலும் அந்த ஒன்றான தேவனை அவன் மறுதளிக்கவில்லை. இறுதி வரைக்கும் அந்த ஒன்றான மெய்த்தவனுக்கு உண்மையாக வாழ்ந்து மனைவி கூட இந்த ஒன்றான மெய்த்தவன் தூசித்து உயிரை விடும். தூசித்தால் ஒன்றான மெய்த்தவனிடத்திலிருந்து பின்வாங்கி விட்டால் பிசாசு மேற்கொள்ளுகிறவனாக இருக்கிறான். அப்படியாக பிசாசு நரகத்துக்கு எடுத்து செல்கிறவனாக இருக்கிறான். அப்படியாக அவன் உத்தமத்தில் இருந்ததை நிமித்தம் அவன் முன்னிலைமையை பார்க்க பின்னிலைமை தேவன் இரண்டத்தனியாக ஆசீர்வதிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும் பொழுது பெரிதாகிய கர்த்தாவை உண்மையில் அன்பு கூறுவேன் என்று தாவீது சொல்வதை பாருங்கள். அன்பு கூற எங்களுக்கு அவருடைய பலன் அதிகரிக்கிறதாக இருக்கிறது. இப்படியானது எங்களுடைய பலத்தை தருவார், அடைக்கலத்தை தருவார். இப்போ நாங்கள் சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானார் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன்? அவர்கள் இயேசுதான் அந்த வெளிச்சம், கர்த்தரின் வெளிச்சம் என் ரட்சிப்பு. யாருக்கு பயப்படுவேன்? அந்த ஒன்றான மெய்த்தேவன் எங்களோட இருக்கும் பொழுது நாங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அவரிடத்தில் அவையவிடும் பொழுது அவர் ஜீவன் உயிரின் ஜீவனின் பலனை தருகிறார். யாருக்கு வாங்கிய தேவன்? இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கு தேவன் தான் அந்த பலத்தை தருகிறவனாக இருக்கிறார், சமாதானத்தை அருளுகிறவனாக இருக்கிறார், எங்களை ஆசீர்வதிக்கிறவனாக. அந்த ஒன்றான மெய்த்தவர்கள் நீங்கள் ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தால் இந்த நேரத்துல அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கேட்டு, இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னியும், உங்களுடைய ரத்தத்தினால கழுவி விடும், உங்களை ரட்சகராக ஏற்றுக் கொள்கிறேன், உங்களுடைய பலத்தை தான் உள்ளான மனுஷன் இல்லை என்று பலத்தை தான் கொண்டு கேட்கும் பொழுது அவர் பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தந்து ஞானத்தை புத்திய அறிவை தந்து நீங்கள் அன்னத்திடமும் வேதாகமத்தை படிக்கும் பொழுது அந்த பலத்தை வல்லமையை பெருக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய ஜனத்துக்கு 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில கர்த்தர் தமது இனத்துக்கு பலன் கொடுப்பார், தம் இனத்துக்கு சமாதானம் அருளுவார், அவர்களை ஆசீர்வதிக்கிறவர் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். நாங்கள் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால், அவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருந்தால், அவர் பாருங்கள் இப்படித்தான் அவர் சோர்ந்து போகிறவனுக்கு நாங்கள் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறார். இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். அவர்கள் வாலிபர் கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மெதற்கொண்ட நேரம் வாலிபர் அதற்காக அந்த வாலிபர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள். இந்த கடைசி கால ஊட்டத்திற்கு வாலிபர்கள் தான் பிசாசோடு பெலவான்களாக வாலிபர்கள் இருக்கிறார்கள். இந்த பிசாசை எதிர்க்க வல்லமையுடையவர்களாக அவர்கள் கூட பாருங்கள் இளைஞர்கள் ஏற்படுத்த சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கடைகளை போல செட்டை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழைப்படியார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இப்படியாக ஒரு இந்த கழுதை படைக்க தேவன் தான் எங்களை படைத்தவர். கழுதை படைக்கும் பொழுது முதல் வயதுல அந்த கழுகுக்கு ஒரு புது வெள்ளனை கொடுக்கிறார். செட்டைகளை எல்லாவற்றையும் இழந்து விட்டு புது சிறைகளை கொடுத்து புது பறக்கிற
சிறைகளை கொடுத்து புது பலனோடு அவர் பலத்தை வைக்கிறார். இப்படித்தான் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும், ஜபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர்களுக்கு புது பலன் கொடுத்து இளைஞர்கள் வாலிபர்கள் கூட இடறி விழுவார்கள். செட்டைகளை புது பலன் அடைந்து கடல்களை போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழப்பிடையார்கள், நடந்தாலும் சோர்ந்துவார்கள். கடவுளுடைய வாழ்க்கையை நீங்கள் சில கூகுளில் அல்லது சயின்ஸ் புத்தகங்கள்ல பார்க்கலாம். கழுது முதல் வயதில் எப்படி சட்டையை இழந்து புது பலன். அதே போலதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சயின்ஸோடு தான் எங்களுடைய தேவன். சயின்ஸுக்கு விரோதமாக எதுவும் செய்வதில்லை. சயின்ஸின் கருத்துக்களோடு தான் உண்மையாக இருக்கிற சயின்ஸை உருவாக்குறவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறான். மாறி உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையை முசைக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது அப்படியோ அப்படியே தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை மிதிக்கும். அது வெறுமனவே திரும்பாத அந்த ஆசீர்வதிக்கிற வேலையை, நோயை குணப்படுத்துகிற வேலையை செய்துவிட்டு தான் திரும்பும் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், அப்போஸ்தலர் 1 வசனத்திலேயே பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் வெல்ல அடைகிறீர்கள். பாருங்கள், அன்றைக்கு அவர்கள் இஸ்ரேலில் சாட்சிகளாக இருந்தார்கள். இன்றைக்கு நீங்கள் வாழுகிற ஒவ்வொரு தேசங்களிலேயும் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். அந்த ஒன்றான மீட்பவனுக்கு நான் நீங்கள் ஒவ்வொருவரும் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் தேவனுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். பாருங்கள், அவர் வரப்போகிறார். இந்த கடைசி கால ஓட்டத்துல இன்னும் அதிகமான ஊழியர்கள் தேவனுக்கு தேவையாக இருக்கிறது. பாருங்கள், வாலிபர்கள் இப்படியான இந்த சங்கம நித்திய வெளிச்ச ரேடியோவில் இணைந்து தேவனுடைய பலத்தை பெற்று தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுது பாருங்கள், பரலோகத்தில் நித்தியமான வாழ்வை பெற்றுக் கொள்ள முடியும். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். இந்த கடைசி நாட்களில் பாருங்கள், தேவன் இந்த மாம்சமான யாவர் மேலும் அந்த ஆவியை ஊற்றுவார். இந்த ஆவி ஊற்றப்படும் பொழுது கடைசி கால அபிஷேகம் ஊற்றும் பொழுது பாருங்கள், இந்த 5 கண்ட மக்களும் இயேசுவை தேடி ஓடுவார்கள். பாருங்கள், நீங்கள் இந்த காலத்துல அந்த ஒன்றான வைத்தவரை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கூடாக தேட வேண்டும். அவருடைய சிலுவை பாடுகளை, அவர் சிலுவையில சிந்தி அந்த இரத்தத்தை நோக்கி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. நீங்கள் அறியாமல் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் இயேசு அந்த இரத்தத்தினால கழுவி உங்களை புது மனுஷனாக தேவனுடைய பிள்ளைகளாக உங்களை மாற்றுகிறவர். பாருங்களது கடைசி கால ஆவியை தாழ்ந்து உங்களுக்கு வழி நடத்துகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பொடியான தேவன் தான் எங்களுடைய தேவன். அவர் ஒருவரையும் தள்ளி விடுகிற தேவன் அல்ல. நாங்கள் சங்கீதம் 46 1 வசனத்துல பார்க்கும் பொழுது, சங்கீதம் 46 1 வசனத்துல தேவன் நமக்கு அடைக்கலமும் பெயரும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவராக இருக்கிறார். எங்களுடைய தேவன் நமக்கு பல அடைக்கலமாக இருக்கிறார், பலனாக இருக்கிறார். ஆபத்து காலத்துல நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னது வந்தார் எங்களுடைய தேவன். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமியிலே மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். இந்த பூமியை உருவாக்கினது அவர்களோடு இருக்கிறவர், எங்களுக்கு வாதம் செய்கிறவர். நாங்கள் பயப்படாதே, திகியாதே, கலந்தாதே என்று சொன்ன தேவன் தான் எங்களுடைய தேவன். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், யுத்தியை
முடிக்கிறார், முடிக்கிறார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர், பெரியவர், உலகை ஆள்பவர். அவர்தான் உயர்ந்தவர். இந்த உலகத்தை படைத்த தேவன். எல்லா ஆத்மாக்களும் என்னுடையது, வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது. இப்படியான உலகத்தை படைத்த தேவன் தான் அவர் பரிசுத்த ஆவியானவராக எங்களுக்குள்ள வாசம் செய்த தேவனாக இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர். வரும்பொழுது பாருங்கள், சேனைகளோடு தான் இயேசு வரப்போகிறார். அவனுடைய பலனை கொண்டு வரப்போகிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். நான் இன்னொரு சிறிய பாடலை பாடி, உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உம்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உம்மையிலே பாக்கியவான்கள். ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டுள்ள ஒவ்வொரு மக்களுக்கு நீர் பலன் கொடுக்கப்படியாக ஆண்டவரே, மறுவரை பார்த்து கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய பலத்துல நாங்கள் இந்த கடைசி கால ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்களுடைய பலத்துல இல்ல, எங்களுடைய பராக்கிரமத்துல இல்ல, உங்களுடைய ஆவியினால எல்லாமாகும். செங்கடலை பிளந்த தேவன், யோர்தானை பின்னண்டு வைக்கிறது தேவன், எந்த கோட்டையை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருடைய வாழ்வில் இருக்கிற ஒவ்வொரு தடைகளை நீக்கி போடுவீராக. அதேசுவே, நீர் ஒவ்வொருவருக்கு முன்பாக போகும்படியாக தடைகளை நீக்கி போடுகிறவர். ஒவ்வொருவருக்கு முன்பாக போய் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பின்னாக வந்து அத்தனை ஆசீர்வாதங்களையும் அத்தனை வெற்றியையும் சுதந்திரித்து கொள்ள பழைய வாழ்ந்த மக்களுக்கு சுதந்திரித்து கொள்ள செய்தது போல, அவர்களை காணாம் தேசத்துக்கு அழைத்து சென்றது போல, இன்றைக்கு எங்களுக்கு அந்த நிஜமான பரமகான தேசத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளிட்டு செல்வீராக. யாராவது குற்றமுறைகளோடு பாவத்தோடு வாழ்ந்தால் இந்த நேரத்தில் மன்னிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உண்மை பலன் கொண்டு வாழ, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தில வாழ இயேசுவே ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரோடு விடைபடுவதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால் நிரப்புவதற்காக நன்றி. அவருடைய கரம் சங்கமம் ரேடியோவோடு கூட இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட இருந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரோடு கூட இருந்து கால ஓட்டத்தை உண்மையோடு உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடு ஓடி முடிக்க கிருபை செய்வீராக. அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்தில் ஒவ்வொருவரையும் உள்ளது கொள்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரை வெற்றி பெறுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறது நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் வெளிப்பாடுகளோடு சத்தியத்தின் ஆழத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். அதாவது ஒன்றான மெய்த்தேவனின் பலன், அந்த உள்ளான மனுஷன் அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாளுக்கு நாள் வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சியை காண வேண்டும். பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனை காண வேண்டும் என்று சொல்லி அப்படியாக வார்த்தைகளோடு மோசே கூடாக, தாவீது கூட, அச்சோபு கூடாக அப்படியாக கர்த்தருக்குள் காத்திருப்போர புதுபலன் அடைந்து களியினங்கள் போல சட்டி அடித்து உயர் எழும்புவார்கள். ஓடினாலும் இழப்படியா, நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அந்த உன்னத பலன் நம்மை சோர வைக்காது. இப்படியாக அந்த உன்னத பலத்தின் வல்லமையும் அதனுடைய தன்மை எப்பத்தகையது, எப்படியாக ஜனங்களை வனாந்திரத்தின் ஊடா வழி நடத்தினார் உன்னத பலத்தால் என்பதை
நமக்கு அந்த பரம காணானுக்கு நம்மை நடத்துறது அவர். அந்த உன்னத பலத்தை உள்ள அந்த மனுஷனும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வெளிப்பாடுகளோடு வெளிப்படுத்துவீங்க பாஸ்டர். அப்படியா வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், கற்றுக் கொடுத்த உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர்.